வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 13 நியூக்ளியைல இருந்து ரேடியோ ஆக்டிவிட்டி பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். கேட்க பெருசா இருந்தாலும் பயப்படவே வேணாம். நம்ம இத ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. உங்க வீட்லயே ஒரு ரேடியோ ஆக்டிவ் சீக்ரெட், ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. டெய்லி நம்ம கண்ணுல படுற ஒரு பொருளை தான். ஆமாங்க, உங்க வீட்ல இருக்கிற அந்த ஸ்மோக் டிடெக்டருக்குள்ள அமெரிசியம் 241ன்ற ஒரு சின்ன ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இருக்கு. அது இப்ப கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு. சோ பாத்தீங்களா, ரேடியோ ஆக்டிவிட்டின்றது எங்கேயோ லேப்ல நடக்கிற விஷயம் இல்ல, நம்ம லைஃப்லயும் கூட இருக்கு. இப்போ நம்ம இந்த டாபிக்கோட கோர் கான்செப்ட்குள்ள போவோம். ஒரு பெரிய நியூக்ளியஸ்குள்ள எப்பவுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்துனே இருக்கும். ஒரு சண்டைனே சொல்லலாம். என்ன சண்டை அது? வாங்க பாப்போம். ஒரு நியூக்ளியஸே ஒரு பெரிய பாரடாக்ஸ் மாதிரி தான். யோசி பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற புரோட்டான்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு குட்டி இடத்துல அடைச்சு வச்சிருக்கு. நம்ம பிசிக்ஸ்ல என்ன படிச்சிருக்கோம்? சேம் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணும் இல்லையா? அப்போ ஏன் அது வெடிச்சு சிதறாம ஒன்னா இருக்கு? உண்மை என்னன்னா, நியூக்ளியஸ்குள்ள ரெண்டு பெரிய ஃபோர்ஸஸ் நடுவுல ஒரு போட்டியே நடக்குது. ஒரு பக்கம் கூலும் ரிப்பல்ஷன், இது அந்த புரோட்டான்ஸை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கு. இது ஒரு லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ். இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், இது அந்த புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸை சேர்த்து ஒட்டி க்ளூ போட்ட மாதிரி வச்சுக்குது. ஆனா இது ரொம்ப ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ், பக்கத்துல இருந்தாதான் ஒர்க் ஆகும். இந்த ரெண்டு ஃபோர்ஸஸை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஒரு சின்ன கதை பார்ப்போம். ஜஸ்ட் நியூக்ளியஸை ஒரு கூட்டம் நிறைஞ்ச ரூமா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த கிரவுடட் ரூம் அனாலஜியில புரோட்டான்ஸ்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத ஆளுங்க மாதிரி எப்பவுமே தள்ளி போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்றது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபோர்ஸ் மாதிரி, பக்கத்துல ஷோல்டர் டு ஷோல்டர் இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ்னா என்ன? அந்த ரூம் ரொம்ப கிரவுடட் ஆகி ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். கரெக்ட், அந்த ரூமை ஸ்டேபிள் ஆக்கிறதுக்காக யாராவது ஒருத்தரை வெளியே தள்ளி விடுறது தான். எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? ஓகே, இந்த அனாலஜி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்க்கு தேவையான கரெக்ட் டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம், ஸோ கவனமா கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் டெஃபினிஷன். ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் அ நியூக்ளியர் ஃபினாமினன் இன் விச் அன் அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் அண்டர்கோஸ் அ டீகே. இந்த சென்டென்ஸை அப்படியே எக்ஸாம்ல எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இதுல நியூக்ளியர் ஃபினாமினன் அண்ட் அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீவேர்ட். அந்த டெஃபினிஷனோட அர்த்தம் இதுதான். சிம்பிளா சொல்றேன். ஸ்டெப் 1, ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இருக்கு, அதாவது அந்த கிரவுடட் ரூம்ல பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸ்டெப் 2, அது யாரோடையும் ஹெல்ப் இல்லாம தானாவே ஸ்பான்டேனியஸா ஒரு பார்ட்டிக்கலையோ எனர்ஜியோ வெளியே தள்ளிரும். ஸ்டெப் 3, இப்போ அந்த நியூக்ளியஸ் லெஸ் கிரவுடட் ஆகி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடும். இதுதான் அந்த ரேடியோ ஆக்டிவ் டீகே ப்ராசஸ். சரி, இந்த வெளியே தள்ளுற விஷயத்துல ஒரு 3 டைப் இருக்கு. ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே அண்ட் காமா டிகே. இதுங்க என்ன எதுன்னு நம்ம அடுத்த செஷன்ஸ்ல இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். இப்போதைக்கு இந்த 3 பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். சரி, அடுத்த கேள்வி. சில நியூக்ளியை மட்டும் ஏன் டீகே ஆகுது, எல்லாமே ஏன் டீகே ஆகுறது இல்ல? அதுக்கு காரணம் ஸ்டெபிலிட்டிக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. வாங்க அதை பார்ப்போம். ஒரு நியூக்ளியஸ் ஸ்டேபிளா இருக்கா இல்லையாங்கிறது அதுல இருக்கிற நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ பொறுத்து தான் இருக்கு. சின்ன லைட் நியூக்ளியைக்கு இந்த ரேஷியோ சுமாரா 1:1, அதாவது ஒரு புரோட்டானுக்கு ஒரு நியூட்ரான் அப்படி இருக்கணும். ஆனா பெரிய ஹெவி நியூக்ளியில புரோட்டான்ஸோட ரிப்பல்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறனால அதை பேலன்ஸ் பண்ண எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் தேவைப்படும். இந்த எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் அந்த க்ளூ எஃபெக்டை மட்டும் தரும், ஆனா ரிப்பல்ஷன் ஆட் பண்ணாது. ஸோ லாஜிக் ரொம்ப சிம்பிள். எப்போ ஒரு நியூக்ளியஸோட அந்த நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ கரெக்டான பேலன்ஸ்ல இருந்து மாறுதோ அப்போ அது அன்ஸ்டேபிள் ஆயிடும். அப்படி அன்ஸ்டேபிள் ஆகிற நியூக்ளியஸ் தன்னைத்தானே கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் டீகே ஆகி அந்த பேலன்ஸை திரும்ப கொண்டு வர ட்ரை பண்ணும். சரி, இப்போ நம்ம எக்ஸாம்ல மார்க்ஸ் போறதுக்கு காரணமா இருக்கிற சில தப்பான எண்ணங்களை பத்தி பார்ப்போம். நம்ம இதுல தப்பு பண்ணவே கூடாது. ஸோ இந்த செக்ஷனை கவனமா கேளுங்க. நம்ம இதுங்கெல்லாம் சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லுவோம். பார்க்க சிம்பிளா இருக்கும், ஆனா நம்ம தெரியாம எக்ஸாம்ல மார்க்ஸை குறைச்சிரும். லெட்ஸ் பஸ்ட் them ஒன் பை ஒன். முதல் சைலண்ட் கில்லர் எல்லாமே ஆட்டாமிக் நியூக்ளியாயும் ரேடியோ ஆக்டிவ் அண்ட் அபாயனவா? உங்களுக்கு என்ன தோணுது? சரியா தப்பா? தி ஆன்சர் இஸ் நோ. கண்டிப்பா இல்ல. அது ஒரு பெரிய மித். உண்மை என்னன்னா, பெரும்பாலான நியூக்ளியை, யூனிவர்ஸ்ல இருக்கிற மெஜாரிட்டி நியூக்ளியை ரொம்ப ஸ்டேபிள் ராக்ஸ் மாதிரி. அதையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சிஜன், கார்பன் 12, அயன் இதெல்லாம் ஸ்டேபிள் தான். சில அன்ஸ்டேபிள் நியூக்ளியை மட்டும்தான் ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி அப்பப்போ டீகே ஆகி ரேடியேஷனை வெளிவிடும். ஸோ மோஸ்ட் நியூக்ளியை ஆர் நாட் ரேடியோ ஆக்டிவ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சைலண்ட் கில்லர்
ஒரு நியூக்ளியஸ் ரொம்ப ஹெவியா பெருசா இருந்தா அது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும்னு நினைக்கிறது. இஸ் தட் ட்ரூ? ஹெவினா ஸ்டேபிளா? இல்லவே இல்ல. இந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கர்வை நல்லா பாருங்க. ஸ்டெபிலிட்டியோட பீக் யானி உச்சம் எங்க இருக்கு? அயர்ன், அதாவது A is equals to 56 கிட்ட தான் இருக்கு. நீங்க யுரேனியம் மாதிரி ரொம்ப ஹெவியான எலிமெண்ட்ஸ் பக்கம் போக போக அந்த கர்வ் கீழே வருது, அதாவது ஸ்டெபிலிட்டி குறையுது. ஸோ ஹெவியா இருந்தா ஸ்டேபிள்னு அர்த்தம் இல்ல. இன்ஃபேக்ட் ரொம்ப ஹெவி நியூக்ளியை தான் அன்ஸ்டேபிளா இருக்கு. ஓகே, ஸோ இந்த டிஸ்கஷனோட கீ டேக்அவேஸ் என்ன? முதல்ல, ரேடியோ ஆக்டிவிட்டின்றது ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் தன்னைத்தானே சரியாக்குற ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ரெண்டாவது, நியூக்ளியைகள் கரெக்ட் நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோவை அடையறதுக்காக தான் டீகே ஆகுது. மூணாவது, இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் காரணம் அந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கும் கூலம் ரிபல்ஷனுக்கும் நடக்கிற போட்டி தான். அண்ட் ஃபைனலி, ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரும்பாலான நியூக்ளியை ஸ்டேபிள் தான், ரேடியோ ஆக்டிவ் இல்ல. சரி ஸ்டூடெண்ட்ஸ், போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் தாட். ஒரு நியூக்ளியஸை அன்ஸ்டேபிளா ஆக்குற அந்த ஒரே நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் நம்ம சூரியனுக்கு ஆற்றல் கொடுக்குற நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் காரணம். பாத்தீங்களா, ஒரே விஷயம் அழிக்கவும் செய்து உருவாக்கவும் செய்து. இது எனர்ஜி அண்ட் மேட்டரை பத்தி நமக்கு என்ன சொல்லி தருதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லா